எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், வேர்க்கடலை விதை போட்டேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 8 விதை போட்டேன்னு. அந்த 8த்துல 3 தாங்க முளைச்சிருக்கு. 3 முளைச்சி இன்னைக்கு எவ்வளோ பெரிய செடியாக ஆகிருக்கு பாருங்கள். பூத்துருச்சுங்க. ஒரு பூ பூத்துருக்கு. 3வது பூ பூக்கும் போது நம்ம எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் பூ, இங்கே பாருங்கள் மேலே பூத்துருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தேங்க. ஒரு 10 நாள் ஆகுது, 10-15 நாள் ஆகுது நான் ஊருக்கு போய் வந்து பார்த்தா பூ பூத்து இருந்தது. நிறைய இருந்ததுங்க. இன்னைக்கு ஒன்று தான் இருக்குது. இது வந்து இன்னொரு 2 வாரம் கழித்து இன்னொரு பூ பூக்குங்க. இந்த இயற்கை முதல்ல பூத்துருக்கு பாருங்கள், சாஞ்சி தொங்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பூத்துருக்கு. அப்போ அது 2வது பூ. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பூ. நிறையா இருக்குது பாருங்கள் கீழே. சரிங்களா? இது பூ இருந்தால் தான் நமக்கு வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நமக்கு இது கண்டுக்கலாம். பாருங்கள், நிறையா இருக்குது பாருங்கள். இது இன்னைக்கு பூத்துருக்கு காலையில். இந்த வெயிலுக்கு இப்படி நிற்கிது பாருங்க. இது உள்ள ஒரு தர்பூசணியா, அது கிருணியா தெரியலங்க, வெள்ளரியான்னு. அது வேற வந்திருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வச்சுருக்கேன் பாருங்க. ஆனாலும் இதுக்கு வந்து உரம் பத்தலைங்க. இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் இயற்கை உரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கடல் பாசின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நான் இதுவரை அது போட்டதே இல்லை. இப்போ தான் முதல் போட போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு போட்டு விடலான்ட்டு இருக்கேன். போட்டு அதுக்கப்புறம் அது காய் எப்படி பிடிக்குதுன்னு பார்ப்போம். இதுவரை நான் காய்கறி கழிவை தவிர எதுவுமே கொடுத்தது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். இது பாருங்கள், நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி செடி கடைக்கு மாதாவரம் போயிருந்தேன். அப்போ வந்து இது வந்து கேட்டால் அவங்க கடல் பாசி சம்மந்தப்பட்டதுங்க. இது போட்டால் செடி நல்லா வரும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரை நான் போட்டது இல்லை. சரி, எப்போவும் காய்கறி கழிவே போடுறமே, ஒரு இதுக்கு மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து 80 ரூபாங்க ஒரு பாக்கெட்டு. இன்றைக்கி இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்ற முன்னாடி கொஞ்சம் 2 போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட போகிறேங்க. பாருங்கள், நான் செடி கடையில் கேட்டேன், இது வந்து கெமிக்கல் கலந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, இது கடல் பாசி சம்மந்தப்பட்டது. இது கெமிக்கல்லாம் கிடையாது, இயற்கை உரத்தோடு சேர்ந்தது தான் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுத்துகிட்டு வாங்கி வச்சுட்டு போனதை ஒன்றுமே செய்யலை. அதனால் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சு போடுற இவ்வளோ தான் போடணும். செடிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மிளகு மாதிரி மணியாக இருக்குது பாருங்கள். சரி, போடுவோம். இதுக்கு 2 இந்த 2 மிளகாய் செடிக்கும் போடலாம். ஏன்னா நிறைய காய்ச்சி முடிஞ்சது பார்த்தீங்களா. இப்போ திரும்ப பூ வந்திருக்கு. சரி, காய்ச்சி முடிஞ்சது கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால இதுக்கும் கொஞ்சம் போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.